சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. கரூர் சம்பவத்தில் செந்தில் பாலாஜியை கைது செய்து டெல்லி சிறையில் அடைப்பு. புதுக்கோட்டையில் இன்று நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் விஜய் லேட்டா வந்தார் என்றும், கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு செந்தில் பாலாஜியே காரணம் என்று பகிரங்க குற்றச்சாட்டை அவர் முன் வச்சிருக்காரு. அதாவது, இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார். பாஜக தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், அண்ணாமலை, மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டாங்க. அப்போது நயினார் நாகேந்திரன், திமுக எப்போதாவது ஜெயிக்கும் கட்சி, ஆனால் பாஜக கூட்டணி எப்போதும் ஜெயிக்கும் கட்சி. திமுக இனி எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வர முடியாது. இன்னும் நிறைய கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வருவார்கள். அமித்ஷா உருவாக்கிய கூட்டணி மாற்றத்தை உருவாக்கும் கூட்டணி. ஒடிசாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது போலவே தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் உறுதி. ஒடிசாவில் வீசிய அலைதான் தற்போது தமிழகத்திலும் மேற்கு வங்கத்திலும் வீசும். அதற்கான அச்சாணி அமித்ஷா தான். தீபாவளிக்கு கூட வாழ்த்து சொல்ல மறுக்கிறார்கள். மதச்சார்பின்மையை கடைபிடிக்க மறுக்கிறார்கள். பாஜக தான் உண்மையாகவே மதச்சார்பின்மையை கடைபிடிக்கின்றனர். திமுக அமைச்சர்கள் பெண்களை மதிப்பதே கிடையாது. ஏளனமாக பேசுகிறார்கள். திமுக ஆட்சி அகற்றப்படும் வரை தேசிய ஜனநாயக கூட்டணியினர் அயராது உழைக்க வேண்டும். ஒரு கட்சியின் தலைவர் 12 மணிக்கு வர வேண்டும். ஆனால் அவர் 7 மணிக்கு வருகிறார். இதன் விளைவு 41 பேர் உயிரிழந்தனர். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். உடனே உடற்கூறாய்வு செய்யப்படுகிறது. இந்த சம்பவத்திற்கு காரணம் செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜியை காப்பாற்றவே முதல்வர் ஸ்டாலின் ஓடோடி வருகிறார். வரும் தேர்தலில் பாஜக கூட்டணி அபார வெற்றி பெறும். மேலும் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட வேண்டிய ஆள். அவரை கண்டிப்பாக இந்த விசாரணையின் பின்பு அவர்தான் இருக்கிறார் என்பது உண்மையாக தெரிய வந்தால் கண்டிப்பாக அவரை கைது செய்து டெல்லியில் அழைத்து வந்து விசாரணை நடைபெற்று அவர் டெல்லி சிறையிலேயே அடைக்கப்படுவார். கண்டிப்பாக திமுகவில் இருக்கும் ஒவ்வொரு அமைச்சர்களும் இனி தப்பிக்கவே முடியாது என்கின்ற விஷயத்தையும் கூறியிருந்தார். மேலும் திமுக இம்முறை வெற்றி கண்டு விடலாம் என்கின்ற யோசனையில் உள்ளனர். கண்டிப்பாக அது முடியாது. காரணம், ஊழல் பட்டியல் எங்களிடம் உள்ளது. அதை வைத்து திமுகவின் முக்கிய அமைச்சர்களை நாங்கள் தூக்கிவிடுவோம். அதனால் திமுகவின் கனவு இம்முறை பலிக்காது என தொடர்ந்து அவர் சொல்லியிருந்தார்.